கருணையுள்ளம் கொண்ட கடகராசி கடக லக்ன நேயர்களே, நீங்க உங்க உடம்புல எந்த உறுப்பை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்? உங்களோட மார்பு பகுதி தான், இருதயத்தை தான். அது இரண்டையும் ரொம்ப நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். குளிரான இடங்கள்ல ஸ்வெட்டர் போட்டுக்கணும், அதுக்கு உண்டான ஜெர்கின் போட்டுக்கணும். ரொம்ப இந்த மழையில நனையிறது, நிறைய பேர் மழையில நனையிறது ரொம்ப விரும்புவாங்க. இந்த கடக ராசியை சேர்ந்தவங்க அதுல ரொம்ப உடனே அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிக்கணும். டக்குன்னு சளி பிடிக்கும், மூச்சு பிரச்சனை வரும், ஆஸ்மா பிரச்சனை வரும், ஆஸ்துமா பிரச்சனை. ஸோ அதனால நீங்க மார்பு பகுதிக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரீத்திங் எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். நாடி சுத்தி, பிராணாயாமம், இந்த மூச்சு பயிற்சிலாம் நல்லா நீங்க செய்யணும். அது மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல போய் நீந்தலாம், பாதுகாப்பா எச்சரிக்கையா. ஒரு மாதிரி தண்ணியில சந்தேகப்படுத்தினா டக்குன்னு எந்திரிச்சு வந்துருங்க. தண்ணியில மட்டும் ரிஸ்க் எடுக்காதீங்க. அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய குணம் ரொம்ப அவசரம், ரொம்ப படபடப்பு, அப்படியே ரொம்ப என்னமோ ஒரு சாதாரண விஷயம் இருக்கும், அது அப்படியே ரொம்ப டென்ஷனா அப்படியே ஒரு இதா செய்வீங்க. அது ரொம்ப அசால்ட்டா செய்யலாம், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, அது ரொம்ப அவசரப்படுவீங்க. அந்த அவசரத்தை தவிர்த்துருங்க. ரொம்ப சுறுசுறுப்பான ஆள் நீங்க, அது கொஞ்சம் ஓவரா போய் அவசரமா மாறும். அது நிதானிச்சுங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் என்ன? கபம். கபம்னா என்ன? ஸ்லேத்துமம். ஸ்லேத்துமம்னா என்ன? சளி. சளிதான் உடம்புக்குள்ள மிக சளிதான் யமன்னு சொல்லுவாங்க. வாசி பயிற்சி பண்றவங்க சளி வந்தா யமன், கபம் வந்துச்சுன்னா யமன். மண்டையில இருக்கும், அவ்வளவு சளி இருக்கும். அது அப்படியே மூச்சுல அப்படியே கறந்து அப்படியே தண்ணி சாதாரணமா சேர்ந்து துப்பிடுவாங்க வாசி பயிற்சி பண்றாங்க. அருமையான பயிற்சி. வாசி பயிற்சி அந்த காத்த மேல விட்டு அப்படியே மண்டையில இருக்க சளி பூரா எடுத்துருவாங்க. இந்த மண்டையில போட்டிக்கிற சளிதான் யமன். கடைசியா அதான் பிடிக்கும். அந்த கபம் கட்டி அந்த மூச்சு அந்த வேற மாதிரி வாங்க மூச்சு அப்படி இழுப்பாங்க. அந்த மூச்சு இழுக்கிறது அப்படி மேல மூச்சு சரியா போக மாட்டேங்குது மண்டைக்கு. அந்த மார்புல இருந்து மண்டைக்கு காத்து போக மாட்டேங்குது. அது போகணும். அது போகிற மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க வாசி பயிற்சிக்காரங்க. நல்லபடியா இருக்கும்போது பண்ணி வச்சுக்குவாங்க. அது என்னென்னமோ பண்ணி அவங்க அந்த வாசி பயிற்சி பண்றதோட அந்த கபம் கட்டாத மாதிரி அதுக்காக முன்னெச்சரிக்கை பயிற்சி பண்ணுவாங்க பாருங்க, அதான் பிரமாதமா பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வாதம், பித்தம், சிலேத்துவம் எல்லாம் மூணுமே கலந்து அந்த மூச்சு இழுக்கும் போதே அதுல வாதம், பித்தம், சிலேத்துவம் எல்லாம் கரெக்ட் ஆயிடும். அவங்க வேற எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க, வேற யோகாலாம் பண்ண மாட்டாங்க. உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அந்த வாசியை இழுப்பாங்க, அதுலயே வாதம், பித்தம், சிலேத்துவம் மூணுமே கரெக்ட் ஆயிடும். உடம்பு அப்படியே ரொம்ப பல்ஜ் ஆகாது, ரொம்ப ஒல்லி இருக்காது, சரியான பலம் இருக்கும். அந்த கபம் தான் ரொம்ப முக்கியம். அந்த கபம் வராம நீங்க பாத்துக்கணும். அதுக்குன்னா அந்த வேது பிடிக்கிறது, இந்த மாதிரி அந்த எது வேணா பண்ணிக்க, அந்த கபம் பிடிக்காம பார்த்து. உங்களுக்கு சாதகமான திசைகள் என்ன? வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு. வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு. ஈசானி மூல காரணம் சொல்லுவாங்க. அந்த ஈசானிய காரணம் பிளாட் வாங்கி நீங்க பில்டிங் கட்டினீங்கன்னா ரொம்ப அப்படியே ராஜா மாதிரி இருப்பீங்க. வடக்கும் பார்த்து கட்டலாம், கிழக்கும் பார்த்து கட்டலாம். அவங்களுக்கு ஒத்து வரும். தொழில் சம்பந்தப்பட்ட, வீட்டுக்குன்னு மட்டும் இல்ல, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கிழக்கு ரொம்ப அருமையா இதான். உத்தியோகம் இதெல்லாம் கிழக்கு நோக்கி நீங்க போகலாம். அதனால அந்த கிழக்கு பகுதியில பிறந்தவங்க உங்களுக்கு வாழ்க்கை தனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிழக்க பிறந்து இப்ப மேற்குல கூட இருப்பாங்க. ஆனா அந்த கிழக்கு திசையில இருந்து உங்களுக்கு வரக்கூடிய சாதகமான விஷயங்கள் புற வரும். நேர்களே, இது போன்று இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா கடல்ல ஒரு 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 பக்கு தண்ணி மண்ட மாதிரி தான் பண்ணிருக்கோம். அவ்வளவு விஷயம் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அஸ்ட்ராலஜி. அவ்வளவு உண்மை. அதை பயிற்சி பண்ணி பார்க்கணும். அதை பார்க்காம அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு அதை வச்சு நிறைய நம்ம மனதை முடக்கிக்கிட்டு ரொம்ப நம்ம நெகட்டிவ் கேரக்டரா போடக்கூடாது. அதை வச்சு உடனே பாசிட்டிவ் கேரக்டரா மாத்தி அதை சாதகமா பயன்படுத்த தெரியணும். அது தெரிஞ்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.